ஹே கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரைக்கும் நம்ம பவர் பிஐ கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அப்டேட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேபிள்ஸ். ஏன்னா இப்போது நம்மளுடைய சார்ட் விசுவலைசேஷனில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பீக்கான சேல்ஸ். அதே போல் இப்போ இந்த இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்பெசிஃபிக் சப் கேட்டகரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக்கான சேல்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். பட் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு டேபிள் விசுவலைசேஷனும் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அட் த சேம் டைம் அந்த டேபிள்லேயே வந்து எப்படி வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்றது, அதையும் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, இட் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் நீங்க வந்து ஒரு விசுவலைசேஷன் பண்றப்போ. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப சிம்பிளா ஐ அம் கோயிங் டூ கிரியேட் அனதர் ஒன் பேஜ். ஏன்னா வந்து இது வந்து நம்மளுடைய எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் மாரி தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம எல்லா விசுவலைசேஷனும் பண்ணோம். இது சும்மா நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் ஒன் பிளாங்க்கா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். இந்த ப்ளஸ் சிம்பல கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய ஒரு பிளாங்க் நம்ம கேன்வாஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாரி என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு டேட்டா டேபிள். ஸோ டேட்டா டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா? இன்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா டேபிள் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க எங்கேயுமே போய் நம்ம விஷுவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஐ மீன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா டேபிள் தான். இதையும் நீங்க எடுத்துக்கலாம். விச்செவர் இட் இஸ் ப்ரிஃபர் ஃபார் யூ கேன் டேக். ஸோ நான் வந்து ஒரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாங்க்கான ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருச்சு. கரெக்ட்? சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, என்னுடைய ஆர்டர் டேட். ஓகே. என்னுடைய ஆர்டர் டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உள்ள வந்து புல் பண்றேன். என்னோட ஆர்டர் டேட்ட வந்து இங்கேயும் கொண்டு வரலாம். இல்ல நம்மளுடைய பில்ட் விசுவல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இங்கேயும் கொண்டு வந்து போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய டேட் எல்லாமே உள்ள கொண்டு வந்தாச்சு. பட் இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு? நம்முடைய ஹைரார்கி வைஸா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி ஹைரார்கி, அதாவது டே, மந்த், குவார்ட்டர், இயர் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டூ ரிமூவ், நம்ம வந்து இப்படி ரிமூவும் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் தான் வேணும். கரெக்ட்டா? ஸோ இந்த டேட் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா, இந்த ஆர்டர் டேட்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஆர்டர் டேட்ன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்டர் டேட் இருக்கும். சம்டைம்ஸ் இது எப்படி வந்திருக்கும்? ஏன்னா, இப்ப நான் ஒர்க் பண்ணதுனால இப்படி இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னீங்கன்னா, இந்த ஃபார்மேட்டே வந்து வேற மாரி, அதாவது ஃபுல் மந்த்து இந்த மாரி வந்து மாறிடும். அத வந்து எப்படி எப்படி வந்து கிளியர் பண்றது அப்படின்னம்னா, நம்மளுடைய இந்த ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா? இந்த ஆர்டர் டேட்ட கிளிக் பண்ணிடுங்க. இப்போ காலம் டூல்ஸ்ல இங்க வந்து ஃபார்மேட் இருக்கும். ஓகே. இது வந்து டேட்டு. டேட்டா டைப் வந்து டேட். கரெக்ட்டா? ஸோ இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்மேட்ல ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா, இங்க வந்து நமக்கு வந்து டிஃபரெண்ட் டேட் ஃபார்மேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாங் டேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஃபுல் லாங் டேட் ஆயிடும். நமக்கு வந்து இந்த லாங் டேட் தேவையில்ல. நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து டேட், மந்த், இயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப கிளீனா இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் டேட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில என்ன பண்ண போறோம், நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, என்னுடைய ரெவென்யூ. ஓகே. நான் ரெவென்யூ எடுத்து என்ன பண்றேன்னா, என்னோட ஆட் டேட்டாலயோ இல்ல டைரக்ட்டா என்னுடைய டேபிளுடைய கேன்வாஸ்லயோ கொண்டு வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ரெவென்யூ. இது எப்படி இது வந்து சேம் பிவோட் டேபிள் மாரியே தான். இப்போ வந்து சம் ஆஃப் ரெவென்யூ எப்படி வந்துச்சு? ஏன்னா இது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ரெவென்யூ வந்துருச்சு. இத எப்படி நீங்க அக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இந்த சம் ஆஃப் ரெவென்யூ இருக்கு இல்லையா? இந்த பக்கத்தில நம்முடைய ரைட் சைடு ஆரோ சிம்பல் இருக்கு இல்லையா? இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபீல்டு பிளஸ் சம்மரைசேஷன். இந்த சம்மரைசேஷன்ல ட்ராப் டவுன்ல கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ஆவரேஜ் பண்ணலாம், இல்ல மினிமம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து மேபி இஃப் யூ கிளிக் ஆன் த ஆவரேஜ், உங்களுடைய ஆவரேஜ் ரெவென்யூ வரும். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து வி ஆர் கோயிங் டூ கீப் வித் சம். சம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெவென்யூ இருக்கு இல்லையா? இந்த ரெவென்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். எப்படி பார்க்கறது அப்படின்னம்னா, இப்போ நான் என்னுடைய டேபிள் வியூ போறேன். இந்த டேபிள் வியூல நம்முடைய சேல்ஸ் டேபிள் போறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடி. ஏன்னா நம்ம இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஐடி, தென் அதனுடைய சேல்ஸ் எந்த ஸ்டோர் அப்படிங்கிற மாரி தான் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் அகைன் ரிப்போர்ட் வியூ போறேன். என்னுடைய ஆர்டர் ஐடி. இந்த ஆர்டர் ஐடிய அகைன் நான் என்ன பண்ணேன்னா, டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னுடைய ஆட் டேட்டால கொண்டு வந்து போடுறேன். ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இது வந்து சம் ஆஃப் ஆர்டர் ஐடி. எதனால? இது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய டேட்டா ஆப்ஷன்ஸ் போறேன். இங்க வந்து டிஸ்கவுண்ட் டிஸ்டிங்க்ட் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து 43 ஆர்டர் ஐடில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, $56.72 வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ஸோ சூப்பர். இப்போ நம்ம வந்து பேசிக்கா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கரெக்ட்டா? பட் இத இன்னும் ஏன்னா இப்படியே நம்மளால வந்து கொண்டு போய் ஒரு பிரசன்ட் பண்றது ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? அதனால இத இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்கா நம்ம இன்னும் கலர்ஃபுல்லா மாத்தலாம். அது எப்படி மாத்துறது அப்படின்னீங்கன்னா, நம்ம
இந்த ஃபார்மேட்டுன்னு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்மேட் இல்ல அப்டின்னீங்கன்னா, கீழ இருக்கிற இந்த கஸ்டமைஸ் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து ஃபார்மேட் இருக்கும். மேபி வந்து டிசேபிள்டா இருக்கலாம். நீங்க அத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபார்மேட் வந்துரும். ஸோ, இந்த ஃபார்மேட் இங்க வந்துருச்சு. எனக்கு இப்போதைக்கு இந்த பில்டு வேண்டாம். ஓகே. இதையுமே நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம் அப்டின்னீங்கன்னா, இந்த ஃபார்மேட் விஷுவல்ஸ்ல இருக்கு இல்லையா? இந்த விஷுவல்ஸ்ல வந்து நெறையா இருக்கும். அதாவது நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல நம்ம வந்து ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்கா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாத்தலாம். இப்போ ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரீசெட் போனீங்க அப்டின்னீங்கன்னா, இதில நெறையா டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேபி மினிமல் நான் எப்பயுமே வந்து ஐ ஆல்வேஸ் பிரிஃபர்ட் மினிமல். ஒரு மினிமலிஸ்டிக்கா இருக்கிறப்போ அது ரொம்ப இன்னும் ஒரு கிளீனா ஒரு அழகா எனக்கு தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது இது பண்ணியாச்சு. அப்படி இல்ல அப்டின்னீங்கன்னா, நீங்க மேபி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும் அப்டின்னீங்கன்னா, மேபி கான்ட்ராஸ்ட் இந்த மாரி போறப்போ இன்னும் கொஞ்சம் அ ஒரு டிஃபரெண்ட் அதாவது ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டார்க்காவும் இன்னொரு ஐ மீன் மாடுல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாறி வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகே. இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் கிரிட் ஓகே நம்ம வந்து கிரிட் வந்து நீங்க வந்து கலர் பண்ணிக்கணும். இது வந்து ஹாரிசான்டல் கிரிட். இப்போ இன்கேஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா, பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹாரிசான்டல் கிரிட் வந்துருச்சு. அதேபோல நீங்க வந்து வெர்டிகல் கிரிட்டும் பண்ணிக்கலாம். வெர்டிகல் கிரிட் பண்றப்ப என்னன்னா, அகைன் நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். வித் வந்து நான் வந்து இன்னொரு 1 பாயிண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் செலக்ட் த பார்டர். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு டாப்ல வந்து பார்டர் செட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து டாப்ல பார்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்து மேபி அகைன் மேபி ஒயிட் கலர் போய்க்கலாம். ஓகே. ஒயிட் கலர். தென் வித் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஓ 3ஓ ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டிங்க்ட்டா தெரியிற மாரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதேபோல பாட்டம்க்கும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலர் இஸ் ஃபைன் ரைட். இந்த மாரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இத நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ். இந்த வேல்யூஸ்ல நீங்க வந்து டைரக்ட்டாவே வந்து இந்த பேக்கிரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா? இந்த பேக்கிரவுண்ட் கலர் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் பேக்கிரவுண்ட் கலரும் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக பேக்கிரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். மேபி யூ ஜஸ்ட் கோ வித் திஸ் கலர். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் பேக்கிரவுண்ட் கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். பட் இது அவ்வளோ நல்லா இல்ல. ஜஸ்ட் கோ பேக் ஒன் மோர் ஸ்டெப் பேக். ஓகே. இது நம்மளுடைய இந்த பேக்கிரவுண்ட் கலரை வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாரி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். காலம் ஹெட்டர்ஸ் நீங்க வந்து அ நீங்க வந்து இன்னும் வேற ஏதாவது கேட்சியா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சாரி சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆர்டர் டேட்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம டைரக்ட்டாவே வந்து இந்த ஆர்டர் டேட்ட வந்து நம்ம இன்னும் ஏன்னா இது இப்படி இருக்கிறது நல்லா இல்ல இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன்னா, ஆர்டர் டேட் ஓகே. தென் ரெவென்யூ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஆர்டர் ஐடி ஓகே. ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். ஸோ இந்த மாரியும் நம்மளால வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லெவலுக்கு கேட்சியா கிளியர் ஆயிருச்சு. இதில வந்து என்ன பண்றேன் அப்படின்னீங்கன்னா, மேபி நம்ம வந்து சிட்டிய கொண்டு வந்துரலாம். சிட்டிய கொண்டு வந்து இங்க வந்து வச்சுக்கலாம். ஓகே. மேபி சிட்டி இங்க இல்லாம நான் என்ன பண்றேன்னா, மேபி இப்படி மேல கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ அந்த சிட்டியும் நமக்கு வந்து வந்துரும். ஸோ நான் வந்து என்ன எதுக்காகன்னா, நம்ம வந்து டேட்டா மாடலிங் பண்ணோம். அத உங்களுக்கு வந்து இன்னும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? ஃபைன். நமக்கு இப்போதைக்கு வந்து இந்த சிட்டிய எடுத்துரலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ நமக்கு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுலயுமே வந்து நீங்க வந்து டோட்டல்ஸ்ல ஏதாவது மாடிஃபை பண்ணணும். அ வேற மாரி நீங்க வந்து டோட்டல்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது மாடல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்னாலும், நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கிரவுண்ட் கலர் இதுக்கு மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா மாத்தணும் அப்டின்னீங்கனாலும், நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா மாத்திக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தி ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. சூப்பர். இப்போ பட் இதுவுமே வந்து நமக்கு இப்போதைக்கு இது வேண்டாம். நம்ம வந்து நார்மலா இருக்குது. இதுவே வந்து நல்லா தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னீங்கன்னா, நம்மளுடைய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஏன்னா நம்ம வந்து டேபிள் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுடைய கிராஃப்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும் இல்லையா? இது வந்து பீக்கு. இந்த இடத்துல பீக்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் சைட்ல இது இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து லோயர் சைடா இருக்குங்கிறத நம்ம விசுவலா தெரிஞ்சுக்கலாம். பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள்ஸ்லயும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா குடுக்கணும். எது ஹையஸ்ட், எது லோயஸ்ட் நம்ம வந்து காமிக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அத வந்து எப்படி பண்ணணுங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல
ஓகே. என்னுடைய செல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த செல் எலிமெண்ட்ஸ் போறேன். இந்த செல் எலிமெண்ட்ஸ்ல நெறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இன் கேஸ் வந்து நான் வந்து இஃப் ஐ கிளிக் ஆன் இந்த இது ரெவென்யூ தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டேட்டு, ரெவென்யூ, ஆர்டர் ஐடின்னு இருக்கும். ஏன்னா, ரெவென்யூ தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது. இப்போ இன் கேஸ் வந்து நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் ஆஃப் பர்த் தெரியும். மேபி நான் இத வந்து டபுள் கிளிக் பண்றேன். ஸோ, இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு. அதாவது என்னன்னா, டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி நமக்கு வந்து எது வந்து ஹையஸ்ட் அடுத்தடுத்த இதில இருக்கிற மாரி நமக்கு வந்து ஒரு விஷுவல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வந்து வேற ஒரு சம்பவம் பண்ணலாம். இப்போ வந்து ஜஸ்ட் இது எனக்கு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஐகான் செலக்ட் பண்றேன். ஓகே. இப்போ வந்து நார்மலா இப்போ வந்து ஒரு ஐகான்ஸ் வந்து செலக்ட் ஆயிருச்சு. பட் இது வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம எதுவுமே சூஸ் பண்ணல. அது வந்து நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா சிம்பல் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ ஐகான்ஸ் அந்த அம் என்ன சொல்றது? நம்மளுடைய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில வந்து ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நம்மளுடைய விஷுவல்ஸ் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணியிருக்கு. இது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, மேபி ஐ ஜஸ்ட் கேன்சல். இப்போ வந்து நான் ரெவென்யூ வந்து அகைன் டபுள் கிளிக் பண்றேன். ஐ மீன் ஷார்ட் பண்றேன். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உள்ள போலாம். செல் எலிமெண்ட்ஸ் போயிட்டு, தென் இஃப் ஐ கிளிக், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ பாருங்க. இப்போ 67% இருந்து 100% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் ஆகும். 33% வந்து 67% வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிள் சிம்பிள் ஆகும். தென் 0 டூ 33 இருக்குதுன்னா, இது வந்து ரெட் கலர் அந்த வந்து ஸ்கொயர் சிம்பிளாவும் நமக்கு வந்து குடுக்குற மாரி பண்ணியிருக்கிறாங்க. பட் இத வந்து நம்ம வந்து மேனுவலாவே பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஜஸ்ட் கோ பேக் ஒன் ஸ்டெப் பேக். கேன்சல். இது எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். அகைன் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது நமக்கு இப்போதைக்கு இது நமக்கு வந்து தேவையில்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, எனக்கு 0% இருந்து ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 99 ஓகே 99% வரைக்கும் எனக்கு வந்து என்ன கலர் வேணும் அப்படின்னீங்கன்னா, மேபி ஐ யூஸ் மேபி திஸ் ஃபிளாக் ஓகே, கிரீன் ஃபிளாக். கிளிக் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 டூ 99 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரீன் கலர் ஃபிளாக வந்து நமக்கு வந்து பண்ணி குடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இது எப்படி நெக்ஸ்ட் ரூல் ஆட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நியூ ரூல் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த நியூ ரூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஆட் ஒன் மோர். ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 99 ஓகே டூ 100. 99 டூ 100 இது ட்ராப் டவுன கிளிக் பண்ணி பெர்சன்ட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம வந்து மேபி வி கேன் சூஸ் திஸ் ரெட் ஓகே. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக கிளிக் ஓகே. பட் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெரியல. எதனால தெரியல அப்படின்னீங்கன்னா, இத வந்து அகைன் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 99லேருந்து 100% ஏன்னா இது வந்து இந்த இதான் வந்து பெரிய வேல்யூ. அதனால அது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. அகைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செல் எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு அகைன் நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்றப்போ அகைன் ஐ ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் ரூல். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இத வந்து 0 டூ மேபி 50 ஓகே. 0 டூ 50 இது. தென் 50 டூ மேபி 80 தென் 80 டூ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 தென் இத மறந்துறாதீங்க. இதில மறந்துட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் பார்க்கலாம். இது மறந்துட்டோம்னா, மேபி வாட் வில் டூ வி கேன் சூஸ் ரொம்ப ஓகே. நம்ம வந்து 3ஆ எடுத்துக்கலாம். அதாவது 80 டூ 100% இருக்கிறத வந்து நம்ம வந்து கிரீனாவும் ஓகே 50 டூ 80% இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லோவாவும் தென் 0 டூ 50% இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டவுன்லேயும் நம்ம வந்து இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ இப்படி தான் எனக்கு வேணுங்கிறத சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்பர்ல வச்சிருக்கிறேன். இத நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை ஆகல. எதுக்காக அப்படின்னீங்கன்னா, இதான் ரீசன். இப்போ இத வந்து நம்ம வந்து பெர்சன்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா, கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஸோ இதுதான் வந்து கிளியரா நம்ம வந்து டேட்டாவ வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் பண்றது. இப்போ இன்கேஸ் வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னீங்கன்னா, இங்க இருந்து நான் வந்து இத வந்து 20ன்னு சொல்லி மாத்துறேன். ஓகே 20ன்னு சொல்லி மாத்துனேன்னா, இந்த ரூல் எப்படி அப்ளை ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது 0 டூ 50 வரைக்கும் வரும். ஓகே. அப்போ வந்து இது வந்து இந்த டவுன்ல குடுத்துருக்கும்.
அகைன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, இப்போ திருப்பி கீழ வரும். அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இந்த ரூல் வந்து இப்படி டாப் டூ பாட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து 20 அப்படிங்கிறப்போ, அகைன் இந்த 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுத்துருக்கோமோ, அதுக்காக அதாவது அகைன் 20லேருந்து 80 வரைக்கும் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரைட் சைடு ஆரோ இருக்கு இல்லையா? எல்லோ கலர் ஆரோ இருக்கு இல்லையா? அதுக்காக கொண்டு போயிரும். ஸோ அதனால பி கேர்ஃபுல். 0 டூ 50 தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் 50லேருந்து 80. ஸோ இதே நம்ம வந்து கீப் அப் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அதாவது 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 80 டூ 100%, தென் 50 டூ 80%, ரைட். சாரி, இது 80 டூ 100%, இது 50 டூ 80%, தென் இது வந்து 0 டூ 50%. ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்க வந்து ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணி இன்னும் உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பை.